டாடி வாடா ரெண்டி. என்ன டாடி பண்றீங்க? இது திருமூலர் அருளிய திருமந்திரம் படிக்கிறியா? சமையல் மந்திரம் படிக்க வேண்டிய வயசுல எதுக்கு திருமந்திரம் படிக்கணும்? என்ன இல்ல சப்ஜெக்ட் படிக்க வேண்டிய வயசுல எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்படி சொல்லாத பாரு ரெண்டி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்திலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இந்த மாதிரி வாழ்வியல் தத்துவங்கள் எல்லாம் சப்ஜெக்ட் சொல்லி தராது, நாம தான் தேடி பிடிச்சு படிக்கணும். நான் முதல்ல உன்கிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏண்டா? பின்ன நான் ஒன்று பேசினா அதுல இருந்து லீட் எடுத்து நீங்க ஒன்று பேசுறீங்க. சாரிப்பா, நீ என்ன சொல்ல வந்த அது சொல்லு. என் பைக் பஞ்சர் ஆச்சு, சரி வாங்க போய் பஞ்சர் போட்டு வரலாம். டேய், அதுக்கு எதுக்குடா என்னைய கூப்பிடுற? போற வரைக்கும் எனக்கு பொழுது போக வேணாமா? ஆமாடா, நானும் வீட்டுல சும்மா தான் இருக்கேன், வா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவான். வா. அப்புறம் இங்க பாருங்க, லக்ஷ்மி வந்துட்டாங்கன்றதுக்காக நீங்க பேக் அவுட் ஆக மாட்டீங்களா? இல்லடா மானே, வா சரி போவோம். வாங்க. டாடி என்ன சிசி ரொம்ப சேடா இருக்க? ஆமாம், வளவமிக்க நமது மீனாட்சியின் முகம் இன்று வளர்ச்சியாக காணப்படுகிறது. ஏன்? அது ஒண்ணும் இல்ல டாடி, சரியா டச் அப் பண்ணாம விட்டுருக்கோம். ஃபுல் ஆஃப் பேச்சஸ். பிராண்டி அப்புறம் என்ன, முன்னெல்லாம் ஃபோனும் கைமா திரிவ, இப்போ என்னடான்னா ஃபோனையும் காணும், ஃபோன் பேசுற உன் டோனையும் காணும். இங்க பாரு, நானே அந்த கடுப்புல தான் இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. ஏமா என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா. இப்பெல்லாம் சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிறான். நான் ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறான். என்ன சொல்ற மீனாட்சி? எல்லாம் நல்லதானே போயிட்டு இருந்தது, என்ன இருந்து பிரச்சனை? எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து தான். அதானே, என்னடா சரியா ஓடிக்கிட்டு இருந்த கடியார் முள்ளு சரிகட்டு ஓடுதேன்னு பார்த்தேன். யாரோ எக்கு தப்பா திரும்பிருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? நீயே யோசிச்சு பாரு மீனாட்சி. சரவணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தான். ஆமா, அவனோட மாறுதலும் இந்த வித்தியாசமான அணுகுமுறையும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொன்னா, நம்ம வீட்டுல யாரோ அவனை ஏதோ சொல்லிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. அம்மா மாமா எல்லாரும் சம்மதிச்சதுனால தானே நான் சரவணனை வீட்டுக்கே வர சொன்னேன். உங்க அம்மாவையும் மாமாவையும் நீ இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க உண்மையாவும் நியாயமாவும் நடக்கலமா? அம்மா மீனாட்சி, ஊசி போன பலகாரம் என்னைக்காவது ருசியாகுமா? வீசி போன கருவாடு என்னைக்காவது மீனாகுமா? அது மாதிரிதான் அவங்க அம்மாவும் மாமாவும், அவங்களாவது மாறதாவது.